தோடுடைய செவியன் விடையேறியோருவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோருவன் மதிசூடி காடுடைய சுடரை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடரை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே அருள் செய்த பெம்மானிவனன்றே அருள் செய்த பெம்மானிவனன்றே முற்றதாமையிலனாகமோடேன முளை கும்பவை பூண்டு கற்றலோடு கலனா பரிதேதனதுள்ளம் கவர்கள்வன் கற்ற கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையார் தொழுதேத்த பெற்ற மூத்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே நீ பரந்த நிமிர்க்கும் சடை மேலோர் நிலாவெண் மதிசூடி ஏ பரந்த இனவெள்வளை சோலையன் உள்ளம் கவர்கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஊருரிது வெண்ண பரந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே விண்மகிழ்ந்த மதிலே தகும் மன்றி விளங்கு தலையோட்டில் உன்மகிழ்ந்த பலி தேறிய வந்தனதுள்ளம் கவர்கள்வன் மன்மகிழ்ந்த அரவம் மலர் குன்றை மலிந்தவரை மாட்டில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே அண்ணாமலையாருக்கு ரோகரா, உண்ணாமலை தாயாருக்கு ரோகரா, ஆதிலிங்கேஸ்வர சுவாமிக்கு ரோகரா, ஆதி காமாட்சிக்கு ரோகரா. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் இளைய கிருஷ்ணா. ஆதிலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மேல்மனூர் கோஆப்டெக்ஸ் பக்கத்தில் அரசு ஐடி எதிரில் பேனூர் ஹைவே மேல்மனூர் வேலூர். இத்திருத்தலம் சுவாமி 20/8/2020 வியாழக்கிழமை அன்று சுவாமி முள்ளுச்செடிக்குள்ள கிடைச்சாரு. சுவாமி சரியாக 3:30 மணிக்கு சுவாமி, அதாவது சாயந்தரம் 3:30 மணிக்கு சுவாமி பார்த்தோம். இந்த ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துல நம்ம காலேஜ் படிக்கிற டைம்ல பழமையான நிறைய திருக்கோவில் போயிட்டு கிளீனிங் ஒர்க் பண்ணுவோம். பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பழைய திருக்கோவிலை கிளீன் பண்ணுவோம். இந்த கொரோனா டைம்ல எந்த ஒரு திருக்கோவிலுக்கும் போய் நம்மளுடைய தொண்டு செய்ய முடியல அப்படின்ற நேரத்துல நம்மளால ரொம்ப அச்சப்பட்ட நேரம். அந்த கொரோனா டைம்ல எல்லாருமே வீட்டை விட்டு வரவே ரொம்ப அச்சப்பட்டோம். அந்த நேரத்துல நம்மளால அந்த தொண்டு செய்யாம இருக்க முடியல. சரி, நம்ம இருக்கிற ஊர்ல நம்ம இருக்கிற பகுதியில இந்த மண்டபம் பல ஆண்டு காலமா பல தலைமுறை ஆண்டு காலமா பாடைஞ்சிருக்கு, இந்த மண்டபத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியங்களோட அனுமதி கேட்டு அரசாங்கத்தோட அனுமதி கேட்டு நம்ம இந்த மண்டபத்துல பாக்குறப்போ பின்னாடி முள்ளுச்செடிக்குள்ள ஒரு பாடைஞ்ச முள்ளுச்செடிக்குள்ள சுவாமியோட திருமேனி, அதாவது சிவலிங்கம் பான திருமேனியா சுவாமி முள்ளுச்செடிக்குள்ள இருந்தாரு. அன்னைக்கு பார்த்தோம், அதாவது 28/2020 நம்ம சாயந்தரம் வியாழக்கிழமை 3 மணிக்கு பார்த்தோம். அன்று முதல் இன்று வரை அன்னைக்கு எடுத்து வச்ச சுவாமி தான் நம்ம ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம்.
கிட்டத்தட்ட சுவாமி கிடைச்ச 4 வருஷம், சரியான 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷமும் பிரதோஷ பூஜை, பௌர்ணமி பூஜை, இறைவனுக்காக சிவபெருமானுக்காக எந்த பூஜை வருதோ ஒரு பூஜை விடாம இளைஞர்களால மிக 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 உத்தியோகத்தோடு இந்த இளைஞர்களால இந்த பூஜை நடத்தப்படுகிறது. அதே போல நம்ம ஆலயத்துல மீண்டும் ஒரு சிறப்பு, காமாட்சி அம்மன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். விநாயகர், முருகர், வள்ளிதேவி. அதாவது நம்ம கோவில்ல ஒரு சிவ குடும்பத்தை தரிசனம் பண்ணலாம். வேற எந்த சுவாமியும் நம்ம கோவில்ல பார்க்க முடியாது. சிவ குடும்பத்தை மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும் நம்ம கோவில்ல. பிரதோஷ பூஜை சாயந்தரம் 4 மணிக்கு நடக்கும். பௌர்ணமி பூஜை சாயந்தரம் 4 மணிக்கு நடக்கும். ஒரு நாளும் தினமும் சுவாமிக்கு அபிஷேகம், அலங்காரம், நைவேத்தியம் நடக்குது. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ஆலயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நமது ஆலயத்தில் நடக்கக்கூடிய முக்கிய திருவிழாக்கள் மகா சிவராத்திரி, சனி பிரதோஷம். வருடத்துக்கு வரக்கூடிய 4 பிரதோஷம் சனி பிரதோஷம் நடக்கும். சனி பிரதோஷமும் மிக மிக சிறப்பாக நமது ஆலயத்தில் நடைபெறும். அன்று ஒரு நாள் மட்டும் பக்தர்கள் தங் கையிலேயே நந்தி பகவானுக்கு பால அபிஷேகம் செய்யலாம். நமது ஆலயத்தில் ஒரு தனி சிறப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி, அப்புறம் அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம் நம்ம பக்தர்கள் அனைவரும் அரிசி எடுத்து கொடுத்து அந்த அரிசியில் சாதம் வடித்து பல 1000 கிலோ பல காய்கறிகள் பல பழங்களால் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் என்று சிறப்பு அலங்காரம் செய்யப்படும். அடுத்து மகா தீபம். மகா தீபம் என்றது மிகப்பெரிய சிறப்பாக நமது ஆலயத்தில் நடைபெறும். இந்த ஆண்டு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்ம ஆலயத்தில் வந்து மகாதீபத்திற்கான தரிசனம் செய்தனர். நமது ஆலயத்தில் மகாதீபத்துக்கான சிறப்பு என்னவென்றால், திருவண்ணாமலை ஏற்றப்படக்கூடிய திருவண்ணாமலையில் மகாதீபம் மலை மீது ஏற்றப்படுவது போல் நமது ஆலயத்திலும் நமது ஆலயத்தின் மீது 5 அடி கொப்பரை, பிரம்மாண்டமான திருவண்ணாமலையில் இருக்க போலவே மிக பிரம்மாண்டமான 5 அடி கொப்பரையும், பல 1000 மீட்டர் கட துணியும், பல 1000 லிட்டர் நெய்யும், பல 1000 லிட்டர் எண்ணெயும், பல கிலோ கருப்பூரம் கொண்டு மிக பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கப்பட்ட மகாதீபம் நமது ஆலயத்தின் மீதே ஏற்றப்படும். அதே போல ஒரு திருவிழாவிற்கும் நமது ஆலயத்தில் அன்னதானம் நடைபெறும். சுவாமி கிடைத்த நாள் 28/2020 அன்று வரக்கூடிய ஒரு ஆண்டும் 2023, 2024 அதே தேதியில், அதாவது 20/8/2024 இந்த ஆண்டு வரக்கூடிய எல்லா ஆண்டும் சுவாமி பூமியிலிருந்து கிடைத்த நாள் அன்று நம்ம ஆலயத்தில் திருவிழா நடைபெறும். காலை முதல் இரவு வரை அன்னதானம் நடைபெறும். சுவாமிக்கு அன்று ஒரு நாள் அனைத்து லிட்டரும் 108 லிட்டர் 108 கிலோவான அபிஷேகம் நடைபெறும். பால் 108 லிட்டர், கரும்பு சாறு 108 லிட்டர், விபூதி 108 கிலோ, பழச்சாறு 108 லிட்டர், பழங்கள் பஞ்சாமிர்தம் 108 கிலோ, இது போன்ற விசேஷமான பொருட்களில் சுவாமிக்கு அன்று அபிஷேகம், சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். சரிங்களா? எல்லாரும் வந்து கலந்துக்கணும். எல்லாம் அல்ல ஆதிலிங்கேஸ்வரர் அருளும் ஆதி காமாட்சி அருளும் பரிமூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் இந்த பூமிக்கும் கிடைக்க எல்லாம் அல்ல ஸ்ரீ ஆதிலிங்கேஸ்வரர் பெருமானை பாத்தையை தொட்டு வேண்டி வணங்குகிறேன். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.